ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஸ்பாட்டு தான் போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நான் இந்த பிக் புத்தாங்கிற இடத்துக்கு தாங்க போகிறேன். நான் பட்டாங்கில் ஸ்டே பண்ணியிருந்தேங்க. நான் பட்டாங்கிலேருந்து நான் இந்த பிக் புத்தா போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி போனேன். நான் 1 டே ட்ரிப்புக்கு வந்து இங்கே ஹோட்டல்லே வந்து கார் புக் பண்ணிட்டேன். அவங்களே வந்துட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. நீங்கள் இந்த பிக் புத்தா போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 2-3 இடம் வந்து பார்க்கலாங்க. இங்கேயே பிக் புத்தா போகிறது வந்து ஒரு ஹில்ஸில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹில்ஸ்லேயே வந்து எலிஃபென்ட் சஃபாரி இருக்குது, டைகர் பார்க் இருக்குது, அப்புறம் நீங்கள் இங்கே ஆர்டிவி இருக்குது, அந்த பைக் ரேஸ் மாதிரி போவோம் இல்லைங்களா, அதுவும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் இங்கேருந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இந்த மலை மேலே நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. போனீங்கன்னா அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். இங்கே என்ட்ரன்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 6 o'clock வந்து ஈவினிங் 7 o'clock வந்து அலோவ். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ட்ரெஸ் கோட் வந்து செக் பண்ணுவாங்க. மெயினாக ஜென்ஸுக்கு வந்து ட்ராக் பேண்ட்டு, ஸ்லீவ்லெஸ் ஷர்ட்டு, ஷார்ட் பேண்ட்டு இதெல்லாம் அலோட் கிடையாதுங்க. கேர்ள்ஸுக்கு வந்து டாப்ஸு அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் அலோட் கிடையாதுங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் வந்து இந்த ட்ரெஸ் கோட் வந்து மேட்ச் ஆகலனாக்கா இங்கே வெளியிலே டவல் மாதிரிலாம் விற்பாங்க, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுங்க. உள்ளே என்ட்ரு ஆனானே நான் 2-3 ஆச்சரியமான விஷயங்கள் நான் இங்கே பார்த்தேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தாங்க. இது வந்து ஒரு காங்கிரீட்டில் பண்ண ஒரு பில்டிங்கு. இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாறையை ஒட்ட வச்சுருக்காங்க. இது ஒரிஜினல் பாருங்க. நான் போய் தொட்டு பார்த்தேன். இது ஒரிஜினல் பாறை. இதை வந்து ஆணி அடித்து ஒட்ட வச்சுருக்காங்க. இது எப்படி பண்ணாங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் அது பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு எனக்கு. ரெண்டாவது இங்கே நான் பார்த்த பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா, விநாயகர் இருக்கார். இங்கே வச்சுருக்க சிலைகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கனாக்கா முதல்ல வந்து விநாயகர் வச்சுருக்காங்க. அந்த கார்னரில் இருப்பார் பாருங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனாக்கா, இவங்களும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் மற்ற கடவுளெல்லாம் வணங்குறாங்கன்னு எனக்கு புரியுது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஷாப் இருக்குங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஹோமில் வந்து ஹேண்ட்மேடாக பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான் இங்கே இருக்கும். ட்ரெஸ்ஸு, கேப்ஸு அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க கையாலேயே பண்ணதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இங்கே ஒரு மாங்க் இருக்காருங்க. அந்த மாங்க் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து பிளஸ்ஸிங் ரோப்புன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு கயிறு வந்து கட்டுவார், நம்ம ஊரில் கட்டுற மாதிரியே. அந்த ப்ளஸ் பண்ணி அவர் அந்த கயிறு கட்டினாக்கா இங்கே நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஸோ அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் இங்கே வந்து இந்த கோயிலை பார்க்குறதுக்காக வருவாங்க. ஃபைனலாக நடந்து ஸ்பாட்டு கொண்டுட்டாங்க. இந்த பிக் புத்தாவோட ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா 148 அடிங்க, அதாவது 45 மீட்ரு. இந்த புத்தா தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் பில்டிங் சொல்கிறாங்க. அதாவது மலைக்கு மேலே கட்டின புத்தாவில் இது தாங்க டாலஸ்ட் பில்டிங். இதே வந்து இதோட டாலஸ்ட் பில்டிங் வந்து இருக்குது. அது வந்து 210 ஃபீட்டு. அது வந்து பார்த்திங்கனாக்கா தாய்லாண்ட்லேயே வேறு ஒரு இடத்துல இருக்குங்க. நீங்கள் இந்த புத்தா பார்க்கணுனாக்கா இந்த படிமலை ஏறி தாங்க போய் பார்க்குற மாதிரி இருக்கும். சைடில் இன்னொரு படி இருக்குது. அதுவும் பார்த்திங்கனாக்கா படியில் ஏறி தான் போய் பார்க்குற மாதிரி. இங்கே எப்படி ஒரு 100 படி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த 100 படியும் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா பெருசாகவே தான் இருக்குது. உங்களால் ஏற முடியலன்னா உட்காந்து ஏறலாம். கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக போடுறதுனால அப்படி உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஏற முடியுமோ ஏறி போயிட்டு நீங்கள் வந்து புத்தாவை பார்த்துருங்க. ஏன்னா இந்த ஸ்பாட் முடிச்சா தான் நீங்கள் மற்ற ஸ்பாட்லாம் போக முடியும். யார் போகுது? இவர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த புத்தா சிலையோட பாதுகாவலருங்க. ஸோ அப்படி தான் வச்சு ஒரு சிலையை வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு கோல்டன் புத்தா இருக்கார் பாருங்களேன். ஸோ இவரை தான் வந்து எல்லாருமே மாங்ஸ்லாம் வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவரை பார்த்து தான் வந்து இதே மாதிரியே பெருசாக ஒன்று நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய கோல்டன் புத்தா சிலையை வந்து கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பெரிய புத்தா கோல்டன் சிலை. ஸோ இவரை தான் வந்து எல்லாருமே வழிபட்டுட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து மக்கள் வரணும், இங்கே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இருக்கிறதுலே பெரிய புத்தாவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கட்டினது தான் இங்கே இருக்கிற புக்கெட்லேயே இருந்த பெரிய ஸ்டாட்யூங்க அது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று வந்து ஸ்லீப்பிங் புத்தாவும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது எங்கே வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த பில்டிங் வந்து இன்னும் அன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரிய புத்தா மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மாங்க்ஸ்லாம் வந்து இங்கே ப்ரேயர் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இன்னொன்று இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே நம்மக்கிட்ட எந்த சார்ஜஸும் அவங்க பண்ணுறதும் கிடையாது. நீங்கள் அந்த காயின்ஸ் வாங்குறது, அந்த ஸ்டாட்யூஸ், அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மணி மட்டும் தான் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இவங்க இங்கே எந்த மணி நம்மக்கிட்ட கேட்குறது கிடையாது. பட் நம்ம பார்த்திங்கனாக்கா அவ்வளோ க்ளீனாக, நீட்டாக, பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி இந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு போதி தர்மர் மாதிரி இங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்குன்னு தனியாக ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ அவரோட சிலை தான் இது. அப்படியே புத்தாவோட சிலையும் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போனோம்னாக்கா இங்கே வந்து ஒரு 4-5 பாயிண்ட்ஸு கனெக்ட் ஆகிற ஐலாண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு தெரியும். ஸோ அதுதான் மெயினான லொக்கேஷனான இது ஒரு பாயிண்ட் ஒன்று இங்கே. இங்கேருந்து 10 ஐலாண்ட்ஸ் பார்க்கலாம் போல். சாரி, 2 ஐலாண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு சில பீச்சஸ்லாம் இங்கேருந்து தெரியுது. கோரல் பீச், கரூன் பீச், கட்டா பீச். கரூன் பீச், கட்டா பீச். இங்கே ஒரு சில ஐலாண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ ஐலாண்ட்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். நான் பார்த்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெல் இருக்குங்க. இது ஒரு பழைய காலத்து பெல்லு. இந்த பெல் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இதை நீங்கள் ஜஸ்ட்டு தடவனிங்கனாவே வந்து சவுண்டு வந்து அவ்வளோ இதாக வருங்க. பார்க்குறதுக்கு செம்ம ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க. சவுண்டு வருதுல்ல? இங்கே நீங்கள் வந்து காயின்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த காயின்ஸ் வந்து போட்டு நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறாங்க. இங்கே எவ்வளோ புத்தாஸ் இருக்கோ அந்த புத்தாஸ்க்கு கவுண்ட் பண்ணி அதுக்குண்டான காயின்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள், இதில் ஒவ்வொரு காயினாக போடுறாங்க. அப்படியே போட்டுகிட்டே அப்படியே ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே புத்தர் சிலைலாம் பார்த்திங்கனாக்கா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிறையா சிலைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே சேல் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து ஒரு ஷாப்பிங் ப்ளேஸ் மாதிரி. இங்கே இருக்கார் பாருங்கள், இவர் தான் ரோப் கட்டி விடுறவர். இந்த ப்ரேயர் ரோப் சொல்கிறாங்க பார்த்திங்களா, நம்ம ரோப் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து ப்ரே பண்ணி நம்ம கட்டி விடுறாரு. இது எல்லாமே இந்த காயின்ஸ் போகிறதுக்காக வச்சுருக்கிறது தாங்க. ஸோ இதுதான் வந்து மினியேச்சர், பிக் புத்தாவோட மினியேச்சர். ஸோ இதில் எல்லாமே வந்து அந்த காயின்ஸ் வந்து போடுவாங்க. அந்த கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அந்த கப் இருக்கோ அதை வச்சு கவுண்ட் பண்ணி போடுறாங்க. இவர் தான் ரோப் கட்டி விடுறவர், ப்ரேயர் ரோப். இங்கே நிறைய வந்து சேல்ஸ்க்காக ஒரு சில பொருட்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் நம்ம கையில் கட்டுற அந்த புத்தர் டாலர் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஸ்கொயர் டாலர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்குது. இந்த மணியாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கையில் கட்டுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே வச்சுருக்காங்க. விபூதி வச்சுருக்காங்க, தைலம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வந்து இங்கே பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்காக ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கோயில் கட்டினப்போ சேரிட்டிஸ் ஃபண்ட் கொடுத்தவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்லீப்பிங் புத்தா, ஸ்டாண்டிங் புத்தா, எல்லா சிலையும் வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ கட்டின ஸ்டோன், அந்த ஸ்டோன் வந்து விற்கிறாங்க. நம்ம ஊரில் இருப்பாங்களும் அதே மாதிரி தாங்க. இந்த இதில் போனீங்கன்னா கூட தாஜ்மஹால்லாம் போனீங்கன்னா அது மாதிரி விற்பாங்க. சேம் லைக் இது விற்கிறாங்க. இங்கே வந்து 150 பாத். நம்ம ஊர் படி பார்த்திங்கனாக்கா 400 ரூபா வருது. இது 300 ரூபா கொஞ்சம் பெரிய கலர்னாக்கா. ஓ, இந்த மாதிரி எழுதி போடலாம் போல். ஸ்டோனில் எழுதி நம்ம இங்கே போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி காயின்ஸ் சர்வீஸ் இருக்குங்க. அந்த காயின்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும். குட்டியாக காயின்ஸ் இருக்கும், அது வாங்கி நீங்கள் ஒவ்வொரு காயினாக கொண்டு போய் அந்த புத்தாக்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணி போட்டிங்கனாக்கா நீங்கள் என்ன ப்ரே பண்ணீங்களோ அதை நிறைவேறும்னு சொல்கிறாங்க. 32 மாங்க்ஸ் இதில் வந்து நீங்கள் போடணுமா. ஃபுல்லி சி. அமேசிங். வா, இங்கேருந்து 2-3 ஹைலாண்ட்ஸ் தெரியுது. செம்ம லுக்கு. நைஸ் பிளேஸ். ஆக்சுவலாக பிக் புத்தா நான் கேன்சல் பண்ணலான்னு இருந்தேன். பட் இட்ஸ் நைஸ் பிளேஸ் டு வியூ. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் கூட போகலாம். எலிஃபென்ட் ட்ரெக்கிங் இப்போலாம் கூட இருந்தது. இங்கே ஒரு பியர் இருக்குது. ஸோ இங்கேருந்து நிறையா ஐலாண்ட்ஸ் போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.